எப்போவுமே ரெஃபரன்ஸ் கேக்கில் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம க்ரீமில் ரீக்ரியேட் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த கேக்கில் அந்த ட்ரிப்பிங்ஸ் மாதிரி இருந்தது வந்து ஃபாண்டன்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் க்ரீமில் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனாலேயே வந்து மேலே டாப்பில் வந்து எதுவுமே பண்ணலை. பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ரேப் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து இது ஃபுல்லாகவே ஸ்க்ரேப் ஆச்சு. நல்ல வேளை நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சு நார்மலாக வந்து ஷேப்பிங் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கோனில் இருக்க மாதிரி ஃபாண்டன்ட்லேயே ரெடி பண்ணிவிட்டு கப் கேக், அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கோன் அண்ட் இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ரெஃபரன்ஸ் இமேஜில். ஸோ அதே மாதிரியே முடிஞ்ச வரை நான் ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த கப் கேக் அண்ட் ஐஸ்கிரீம் டாப்பிங் அதெல்லாம் வந்து ஃபாண்டன்ட்டில் இருந்துச்சு ரெஃபரன்ஸ் இமேஜில். அண்ட் என்னோட ஃபேவரட் பார்ட்டி அந்த டாப்பில் இருக்க கப் கேக் தான். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிடுங்க. பாய்.